எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, பேப்பர் 2வோட சிலபஸ் தான் பார்க்க போறோம். இந்த பேப்பர் 2ல வந்து அவங்கவங்க இஷ்டப்படி நம்ம அந்த கோட் வந்து சூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தேன்ல. நான் என்ன கோட் வந்து உங்களுக்கு இந்த சேனல் நான் சொல்லி தர போறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கோட் 55. இதில் வந்து என்னென்னலாம் இன்வால்வ் ஆகும், என்னென்ன இதெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், லேபர் வெல்ஃபேர், இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ், லேபர் அண்ட் சோஷியல் வெல்ஃபேர், பெர்சனல் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் வந்து வரும். இது யாரெல்லாம் எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது ரிலேட்டடாக யார் யாரெல்லாம் படிச்சிருக்கீங்களோ அவங்கெல்லாம் எழுதலாம். எம்எஸ்டபிள்யூ, டில்ஸில் வந்து எம்எல்ஏ முடிச்சவங்க, அதுக்கப்புறம் எம்ஏ ஹெச்ஆர்எம் முடிச்சவங்க, எம்எஸ்டபிள்யூ இது மாதிரி யார் யாரெல்லாம் இது ரிலேட்டடாக படிச்சிருக்கீங்களோ அவங்க எல்லாருமே இந்த கோட் வந்து சூஸ் பண்ணி எழுதலாம். இதில் இருக்க சிலபஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதில் மொத்தம் 10 யூனிட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் பேப்பர்லேயும் சரி, செகண்ட் பேப்பர்லேயும் சரி 10 யூனிட்ஸ் இருக்குது. இதில் வந்து யூனிட் 1ல என்னெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். இந்த பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் என்னெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, கான்செப்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், டெவலப்மெண்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் தாட், தியரிஸ் அண்ட் அப்ரோச்சஸ் இன் மேனேஜ்மெண்ட் இது எல்லாமே நம்ம படிப்போம். நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளானிங், டிசிஷன் மேக்கிங், ஆர்கனைசிங், ஸ்டாஃபிங், டைரக்டிங், கண்ட்ரோலிங், கோஆர்டினேட்டிங் இது எல்லாமே நம்ம படிப்போம். நெக்ஸ்ட் யூனிட் 2ல பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். இதில் என்னெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா கான்செப்சுவல் ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் பிளானிங் வரும், ஜாப் அனாலிசிஸ், ரெக்ரூட்மெண்ட் பற்றி படிப்போம், செலெக்ஷன், பிளேஸ்மெண்ட் இது எல்லாமே வந்து இதில் வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட். இதில் வந்து இண்டக்ஷனை பற்றி படிப்போம், ட்ரைனிங்கை பற்றி படிப்போம், மேனேஜ்மெண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட் பற்றி படிப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜாப் எவாலுவேஷன், காம்பன்சேஷன் மேனேஜ்மெண்ட் அண்ட் எமர்ஜிங் ட்ரெண்ட்ஸ். இதில் ஜாப் எவாலுவேஷனை பற்றி படிப்போம், காம்பன்சேஷன் மேனேஜ்மெண்ட் வரும். நெக்ஸ்ட் எம்ப்ளாயி இன்சென்டிவ்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் பற்றி பார்ப்போம், மேனேஜிங் கெரியர் பற்றி பார்ப்போம், சேஞ்சிங் என்வரான்மெண்ட் ஆஃப் ஹெச்ஆர்எம் வரும், எமர்ஜிங் கான்செப்ட்ஸ் இன் ஹெச்ஆர்எம் இது எல்லாமே நம்ம இதில் படிப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூனிட் 3. யூனிட் 3ல வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட். இதில் வந்து என்னெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா கான்செப்ட் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் பார்ப்போம், ஆக்ஷன் ரிசர்ச் மாடல் பார்ப்போம், ஹெச்ஆர்டி கல்ச்சர் அண்ட் கிளைமேட் பார்ப்போம், ஹெச்ஆர்டி இன்டர்வென்ஷன்ஸ் பார்ப்போம், ஹெச்ஆர் அக்கௌண்டிங் அண்ட் ஆடிட் வந்து பார்ப்போம், கன்சல்டன்ட் கிளைண்ட் ரிலேஷன்ஷிப் பார்ப்போம், நாலேஜ் மேனேஜ்மெண்ட் பற்றி படிப்போம், ஹியூமன் ரிசோர்ஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இதை பற்றி படிப்போம். அடுத்து இன்டர்நேஷ்னல் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். இதில் என்னெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா குளோபலைசேஷனை பற்றி படிப்போம், இன்டர்நேஷ்னல் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டை பற்றி படிப்போம், ஆர்கனைசேஷனல் கான்டெக்ட் ஆஃப் ஐஹெச்ஆர்எம் பற்றி படிப்போம், அண்ட் கிராஸ் கல்ச்சுரல் இஷ்யூஸ் இன் ஐஹெச்ஆர்எம் பற்றி படிப்போம், கல்ச்சுரல் டைவர்சிட்டி பற்றி படிப்போம், டிரான்சாக்ஷனல் ஆர்கனைசேஷன்ஸை பற்றி படிப்போம், ஐஹெச்ஆர்எம் மாடல்ஸை பற்றி படிப்போம். நெக்ஸ்ட் யூனிட் 4ல பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷனல் பிஹேவியரில் கான்செப்ட் ஆஃப் ஆர்கனைசேஷனல் பிஹேவியரை பற்றி பார்ப்போம், மோட்டிவேஷனை பற்றி படிப்போம், லீடர்ஷிப், கம்யூனிகேஷன், குரூப் டைனமிக்ஸ், ஆர்கனைசேஷனல் சேஞ்ச், ஆர்கனைசேஷனல் டெவலப்மெண்ட் இது எல்லாமே வந்து இந்த ஆர்கனைசேஷனல் பிஹேவியருக்குள்ளே வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் பிஹேவியர். இந்த ஹியூமன் பிஹேவியரில் என்னெல்லாம் படிப்போம்னு பார்த்தீங்கன்னா கான்செப்ட் ஆஃப் ஹியூமன் பிஹேவியர் படிப்போம், பர்சனாலிட்டி பற்றி படிப்போம், பர்செப்ஷனை பற்றி படிப்போம், லேர்னிங், ஆட்டிடியூட், பவர் அண்ட் அத்தாரிட்டி பற்றி படிப்போம், ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி பார்ப்போம், இன்டர்பர்சனல் பிஹேவியர் இதை பற்றிலாம் படிப்போம். நெக்ஸ்ட்டு யூனிட் 5ல பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ். இந்த இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸில் கான்செப்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் பற்றி பார்ப்போம், அப்ரோச்சஸ் டு இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் பற்றி பார்ப்போம், ஒர்க்கர்ஸ் பார்ட்டிசிபேஷன் இன் மேனேஜ்மெண்ட் பற்றி பார்ப்போம், எம்ப்ளாயி டிசிப்ளின், எம்ப்ளாயர்ஸ் ஆர்கனைசேஷன் இன் இந்தியா இதை பற்றிலாம் நம்ம பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் யூனியன்ஸ். இந்த ட்ரேட் யூனியன்ஸில் கான்செப்ட் ஆஃப் ட்ரேட் யூனியன்ஸ் பற்றி பார்ப்போம், ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ட்ரேட் யூனியன்ஸ் பற்றி பார்ப்போம். அடுத்து ட்ரேட் யூனியன்ஸ் ஆக்ட் 1926 இதை பற்றியும் நம்ம பார்ப்போம். அடுத்து யூனிட் 6 பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ். கான்செப்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் பற்றி பார்ப்போம், ப்ரிவென்ஷன் அண்ட் செட்டில்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் பற்றி பார்ப்போம், இண்டஸ்ட்ரியல் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் ஆக்ட் 1946 அண்ட் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட் 1947 இதுவும் இந்த இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் கீழே நம்ம படிப்போம். நெக்ஸ்ட் யூனிட் 7ல பார்த்தீங்கன்னா லேபர் லெஜிஸ்லேஷன். இதில் கான்செப்ட் ஆஃப் லேபர் லெஜிஸ்லேஷன் பற்றி படிப்போம், இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் அது ஐஎல்ஓ பற்றி படிப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா லேபர் லாஸ் இன் இந்தியா. இந்த லேபர் லாஸ் இன் இந்தியாவில் என்னென்ன ஆக்ட்லாம் நம்ம படிப்போம்னு பார்த்தீங்கன்னா த ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் 1948 படிப்போம், மைன்ஸ் ஆக்ட் 1952, த இன்டர்ஸ்டேட் மைக்ரண்ட் ஒர்க்மன் ஆக்ட் 1979, கான்ட்ராக்ட் லேபர் ஆக்ட் 1970, த பில்டிங் அண்ட் அதர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் ஆக்ட் 1996, த சைல்ட் லேபர் ஆக்ட் 1986 இது எல்லாமே நம்ம படிப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிட் 8ல வேஜஸில் கான்செப்ட் ஆஃப் வேஜஸ் வந்து பார்ப்போம்,
இதில் வந்து என்ன ஆக்ட்லாம் பார்ப்போம்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் வேஜஸ் ஆக்ட் 1948, பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் ஆக்ட் 1936, பேமெண்ட் ஆஃப் போனஸ் ஆக்ட் 1965, ஈக்குவல் ரெமுனரேஷன் ஆக்ட் 1976, த பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ஆக்ட் 1972, எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அண்ட் மிசலேனியஸ் ப்ரொவிஷன்ஸ் ஆக்ட் 1952, இதெல்லாமே நம்ம படிப்போம். அடுத்து யூனிட் 9ல் பார்த்தீங்கன்னா லேபர் வெல்ஃபேரில் கான்செப்ட்ஸ் படிப்போம் அண்ட் சோஷியல் செக்யூரிட்டி பற்றி படிப்போம். நெக்ஸ்ட் யூனிட் 10ல் பார்த்தீங்கன்னா லேபர் மார்க்கெட்டில் கான்செப்ட் ஆஃப் லேபர் மார்க்கெட் பார்ப்போம், டிமாண்ட் அண்ட் சப்ளை ஆஃப் லேபர் பார்ப்போம், அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் பற்றி படிப்போம், இந்தியன் லேபர் மார்க்கெட்டை பற்றி படிப்போம். இதெல்லாம் தான் வந்து சிலபஸ். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த கோட் நீங்கள் எழுதுறவங்களா இருந்தீங்கன்னா இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பேப்பர் 1 உங்களுக்கு தமிழில் கண்டென்ட் வேணும்னா அது நான் இந்த சேனலில் வந்து அப்லோட் பண்ணுவேன். ஸோ பேப்பர் 1 வந்து எல்லாருக்குமே காமனானது தான். ஒரு வேளை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.